3 சாஸ்திரிகளும் அந்த நட்சத்திரத்தை, கிழக்கிலிருந்து வந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து பிள்ளையை காண செல்கிறார்கள். அவர்கள் வீட்டுக்குள் பிரவேசித்த போது பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக செலுத்தினார்கள். சாஷ்டாங்கம் செய்யவாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவை. Oh come let us adore him, oh come let us adore him, oh come let us adore him, Christ the Lord. சாஷ்டாங்கம் செய்யவார், சாஷ்டாங்கம் செய்யவார், சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவை. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas from the bottom of our heart. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas from our bottom. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, நித்திய பிதா, சமாதான பிரபு, சமாதான பிரபு எனப்படும். இன்னைக்கு நான் உங்களோட பேசுற வார்த்தை ஒரு ரொம்ப சிம்பிளான வார்த்தை. எத்தனையோ பிரசங்க கிறிஸ்மஸில் நான் பண்ணியிருக்கிறேன், எத்தனையோ பிரசங்கள் நம்ம கேட்டிருக்கோம். எனக்குமே நிறைய மெசேஜ்லாம் இருக்குது. ஆனால் என்னோட ஆண்டவர் சொன்ன இந்த 5 காரியம் இதை நீ மறந்துடவே கூடாது. எதற்காக இதை சொல்லுகிறேன்? இந்த நாட்களில்
நாம் ஆண்டவருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லும்படியாகவும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அதை அபியாசப்படுத்தும்படியாகவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஏன் இயேசு கிறிஸ்து பிறந்தார்? இயேசு கிறிஸ்து பிறந்ததுனால எனக்கு என்ன லாபம், எனக்கு என்ன ஆசீர்வாதம், எனக்கு என்ன இருக்கு என்று கேட்கலாம். நீங்க சொல்லலாம், அவர் பெத்லகேமில் தானே பிறந்தாரு, 2000 வருஷத்துக்கு முன்னாடி தானே பிறந்தாரு, அதனால எனக்கு என்ன லாபம், அதனால எனக்கு என்ன நன்மை, அதனால எனக்கு என்ன ஆசீர்வாதம் என்று அநேக கேள்விகள் உண்டு. சில ஜனங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அங்கெங்கேயும் ஓடிக்கிட்டு, சில ஜனங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கிளப்பு டான்ஸ் இப்படின்னு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையா இயேசு கிறிஸ்துவை அறிந்த ஜனம் யார் தெரியுமா? இயேசுவை பார்த்து அவரை ஆராதிக்கிற கூட்டம். கசதமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை பார்த்து, இன்னொரு முறை சொல்லுங்க, இயேசுவை பார்த்து ஆராதிக்கிற கூட்டம். ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு பிறந்தார்? ஏன் ஒரு பாலகன் பிறந்தார்? ஏன் அவர் நமக்காக இந்த பூலோகத்திற்கு வந்தார் என்று இதே 9ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. படிக்கலாமா? அதே 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. எழுதிங்க பார்க்கலாம். முதலாவது, ஏன் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார்னா இருளை நீக்கி வெளிச்சம் பிரகாசிக்க. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இருளை நீக்கி வெளிச்சத்தை பிரகாசிக்க. எழுதிங்க பார்க்கலாம். இருளை நீக்கி வெளிச்சத்தை பிரகாசிக்க. ஏன் இருள்? ஏன் இருள்? ஏன் ஒரு மனுஷன் வாழ்க்கையில இருள் இருக்கிறது? இருளே வாழ்ந்துட்டு போலாமே, என்ன தவறு இருக்குன்னு கேட்கலாம். ஆனா பைபிள்ல போட்டிருக்கு, ஏன் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் இருள் வருகிறது? யோவான் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஏன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இருள வருகிறது? ஒளியானது. யோவான் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். என்னோட நீங்க சேர்ந்து படிங்க பார்க்கலாம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் எப்படி இருந்ததா? பொல்லாதவைகளாயிருந்தபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை நம்புகிறதே. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் வந்துருச்சுன்னா, பாவம் இருக்குன்னா, அவனுடைய வாழ்க்கை, அந்த நபருடைய வாழ்க்கை வேதம் சொல்லுகிறது அது இருளா இருக்கும். ஜனங்களே வெளிச்சத்தை விரும்பாம எதை விரும்பினாங்கன்னா அவர்கள் இருளை விரும்பினார்கள். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருளை நீக்கி, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், இருளை நீக்கி, இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம், இருளை நீக்கி வெளிச்சத்தை கொடுக்க வந்தார். சொல்லுங்க பார்க்கலாம், இருளை நீக்கி வெளிச்சத்தை கொடுக்க வந்தார். ஒரு மனுஷன் பாவத்தோட வாழும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில இருள் வருகிறது. பாவம் என்றால் என்ன? ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனால் அது பாவம். சில காரியத்தை 2 காரியம் இருக்கு. ஒரு சில காரியம் ஆண்டவர் சொல்வார், நீ செய்யின்னு சொல்லுவார். செய்யின்னு சொல்ற காரியத்தை செய்யாம போனாலும் பாவம் தான். செய்யாதன்னு சொன்ன காரியத்தை நம்ம செஞ்சாலும் என்னதான்? பாவம் தான். தேவன் சொன்ன வார்த்தை கீழ்ப்படுகிறது. நான் அடிக்கடி நான் சொல்லுவேன், இந்த எரிகோ கோட்டை விழுந்துச்சுல்ல, எத்தனை முறை சுத்தினாங்களாம்? 7 முறை. சொல்லுங்க. எதை சுமந்துட்டு போனாங்களாம்? உடன்படிக்கை பெட்டி. சொல்லுங்க. உடன்படிக்கை பெட்டி. எரிகோ கோட்டை விழுந்ததற்கு காரணம் உடன்படிக்கை பெட்டி சுமந்ததுனாலயா? கர்த்தர் சொன்னது கீழ்ப்படிச்சதுனால தான் கர்த்தர் செய்தார். தேவன் எதிர்பார்க்கிறது நீ கீழ்ப்படிவியா? சுமந்ததுனால நல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறவங்க நமக்கு சரி, அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆமென். இந்த காலை ஆராதனையில இருளை நீக்கி வெளிச்சத்தை கொடுக்க. சொல்லுங்க பார்க்கலாம். இருளை நீக்கி வெளிச்சத்தை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவமா இருக்கிற வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் பாவத்தை நீக்கி ஒரு மனுஷனுக்கு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனுஷன் 2 விதமா வாழலாம். பாவ கரையோடு வாழ்தலாம். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு, இயேசுவை நம்பி, இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய பிள்ளையாய் வாழும் பொழுது பாவம் நீங்கி அவன் பரிசுத்தனாய், அவன் நீதிமானாய் வாழுகிறது தான் கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவேதான் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ இரக்கம் பெறுவான். அவன் இரக்கம் பெறுவான். முதலாவது சொல்லுங்க பார்க்கலாம். இருளில் இருக்கிற ஜனங்கள் இருளில் இருந்து வெளிச்சத்தை
பிரகாசிக்க இயேசு பிறந்தார். இரண்டாவது அதே 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கிறேன். இருளில் நடக்கிற ஜனங்கள் இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல், படிங்க பார்க்கலாம் இன்னொரு முறை, மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள். இரண்டாவது, மரணத்தை நீக்கி ஜீவனை தருகிறவர் இயேசு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். மரணத்தை நீக்கி ஜீவனை தரு. மரணம்னா என்ன? பைபிள்ல போட்டிருக்கு, இரண்டாம் மரணமாகிய அக்கினி. அப்படின்னா என்னதுன்னா அது நரகம். இரண்டாவது மரணமாகிய அது நரகம். ஒரு மனுஷன் மரிச்ச உடனே 2 இடத்துக்கு போவானா. பைபிள்ல போட்டிருக்கு, ஒன்னு பரலோகத்துக்கு போகணும் அல்லது நரகத்துக்கு போகணும். நீங்க ஒரு வேளை இதை கேட்கல, என்ன பாஸ் எப்படிலாம் சொல்றீங்கன்னு. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27வது சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு என்ன பண்றது? நியமிக்கப்பட்டது. அவனுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அவன் விரும்புறானோ விரும்பலையோ, அது விருப்பம் அல்ல. தேவன் ஒவ்வொருவரையும், பிறந்த அத்தனை பேரையும் அவர் நியாய தீர்ப்புக்கு முன்பதாக அவர் நிற்க வைப்பார். அங்கே இந்த பூலோகத்தில் வாழும் பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டு, இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு கடைசி மூச்சு வரைக்கும் இயேசுவுக்காக பிழைப்பார்கள் என்றால் வேதம் சொல்கிறது பரலோகம் அவர்களுக்கு நிச்சயம். ஆனால் இயேசுவை மறுதலித்து, இயேசு நிராகரித்து, தன் இஷ்டத்திற்கு வாழ்ந்து, தனக்கு பிடித்த மாதிரி வாழ்ந்து, இயேசு இல்லாமல், திரும்ப சொல்லுகிறேன், இயேசு இல்லாமல் மரிப்பார்கள் என்றால் அவர்களுக்கு நரகத்தில் இயேசு கிறிஸ்து, பைபிள்ல போட்டிருக்கு, அவர்கள் நரகத்துக்கு போவார்கள். ஆகவேதான் ஒரு மனுஷன், அவன் லாசரு என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷன், அவன் அந்த ஐஸ்வர்யவான் வீட்டில் அவன் வாசல்ல இருந்தானாம். அவன் வாசல்ல அவன் வீட்டில இருந்து வர்ற அந்த சாப்பாடை சாப்பிட்டு கொண்டிருந்தானா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, லாசரு மரித்தப்போ தேவதூதன் வந்து ஆபிரகாமின் மடியிலே அவன் தேற்றப்படுகிறவனாய் கர்த்தர் வைக்கிறார். இரண்டாவது சொல்லுகிறேன், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மரணம், ஆத்ம மரணத்தை கர்த்தர் நமக்கு அவர் ஜீவனாய் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து எதற்காக பிறந்தார்? மரணத்தை நீக்கி ஜீவன் தர. சொல்லுங்க பார்க்கலாம். மரணத்தை நீக்கி ஜீவன் தர. இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் யாரா இருந்தாலும் சரி, ஒரு காரியம் நிச்சயம் உண்டு, மரித்தாலும் அவரோட, வாழ்ந்தாலும் அவரோட. நம்பறவங்க மாத்திரம் சத்தத்தை ஊத்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவது அதே 9ஆம் அதிகாரம் 3வது வசனம். அதே 9ஆம் அதிகாரம் 3வது வசனம். அந்த ஜாதியை திரளாக்கி, எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? ரெடி? இன்னொரு முறை சேர்ந்து படிக்கலாமா? 1 2 3 படிங்க பார்க்கலாம். அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அதற்கு எதை? மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அடுத்தது, அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்ளுகையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழுகிறார்கள். இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி, களி கூறுதல் என்கிற வார்த்தை திரும்ப வருகிறது. மூன்றாவது எழுதிங்க பார்க்கலாம். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படி இயேசு பிறந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள்ல ஒரு மனுஷன் இருந்தான், அவன் தாய் அவனை துக்கத்தோடு பெற்றாளாம். பிறந்த நாள் முதல். யாரு சொல்லுங்க பார்க்கலாம்? யாபேஸ். பிறந்த நாள் முதல். சிலருக்கு சில சூழ்நிலைகள்னால துக்கம் வரும், சில வேளை சிலர் மரணத்தினால சில துக்கம் வரும். சிலருடைய வாழ்க்கையில ஒரு விபத்துனால ஒரு துக்கம் வரும். சிலருடைய வாழ்க்கையில சில இழப்புனால வரும். ஆனா இவன் வாழ்க்கை பிறந்ததிலிருந்து ஒரு துக்கம். ஒருவேளை இன்னைக்கு காலையில் பிறந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் வரைக்கும் ஏதோ ஒரு வியாதியோ, ஏதோ ஒரு வருத்தமோ, ஏதோ ஒரு காரியமோ உன்னை பிடித்து கொண்டு வரலாம். ஆனால் யாபேஸ் தான் பிறந்த நாள் முதல் ஒரு வழி அவன் வாழ்க்கையில் இருந்தது. வேதம் சொல்லுகிறது, என் தாய் என்னை துக்கத்திலே, துக்கத்திலே. அப்பொழுதுதான் ஒரே ஒரு வழி, தாயின் கருவில் இருந்து, பிறந்த நாள்ல இருந்து பிரச்சனை, பிறந்த நாள்ல இருந்து ஒரு துக்கம் என்று அவன் வாழ்க்கையில இருந்தப்ப வேதம் சொல்லுகிறது, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி
உன் துக்கத்தை மாற்றக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் இயேசு மாத்திரம்தான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, என் பிரச்சனை இதுக்குள்ளே சுத்தி சுத்தி வருதுப்பா, என் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள உன் எல்லையை கர்த்தர் பெரிதாக்குவார். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு, ஒரு வாரம் இருக்கு. இது வரைக்கும் நீ காணாத ஒரு காரியத்தை உன் எல்லையை கர்த்தர் பெரிதாக்குவார். யாபேஸ் சொன்ன வார்த்தை, என் எல்லையை கர்த்தர் பெரிதாக்கி, ஆண்டவரே உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி காத்தருளும் என்று அவன் ஜெபமணி போயிட்டான்னு போடல, பைபிள்ல போட்டிருக்கு. அவன் ஜெபம் பண்ணினான், கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டு அவன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது, உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படியா. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 4வது படிக்கலாமா? 4வது வசனத்தை. மீதியானியரின் நாளில் நடந்தது போல. மீதியும் இன்னொரு முறை படிக்கலாமா? 4ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம் படிங்க. மீதியானியரின் நாளில் நடந்தது போல. மீதியானியரின் நாளில் நடந்தது போல. அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் நுகத்தடியையும் என்னது? நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேலிருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆளோட்டியின் கோலையும் முறித்து போட்டார். 4வது எழுதிங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார் தெரியுமா? நுகங்களை முறித்து விடுதலை தரும்படியா. எழுதிங்க பார்க்கலாம். நுகங்களை முறித்து எது? விடுதலை. முகம்னா என்ன தெரியுமா? இப்போ இந்த நம்ம பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த மாட்டு வண்டியில் போகும்போது 2 மாடு இருக்கும், கரெக்டு தானே? ஒரு மாடு இருக்கும், இன்னொரு மாடு இருக்கும். அப்போ 2 மாட்டுக்கும் கழுத்து என்ன பண்ணுவாங்க? ஒரு கயிறு மாதிரி கட்டிடுவாங்க. அதுதான் நுகம்னு சொல்கிறது. ஏதோ ஒரு காரியம் சேர்த்து உன்னை அப்படியே இழுத்துக்கிட்டே போகுது, உன் கழுத்தில் அப்படியே பிடிச்சிக்கிச்சு. உன் மேலே ஒரு பெரிய சுமை ஒன்று இருக்கு, நீ எடுத்து போடலான்னு பார்க்குற, அது முடியவே இல்லை. ஏதோ ஒரு பாரம் உன் கழுத்தில் அப்படியே பிடித்து கொண்டு ஓடுது. பைபிளில் சில நுகம்னு இருக்கு தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அவர்களே சில வேளையில் சில நுகங்களை எடுக்கிறாங்களா? படிக்கலாம் பார்க்கலாம். புலம்பலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். புலம்பலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் பாதங்களில் நுகம், கையாள் உன் தீர்க்கதரிசிகள் அபத்தமும் வியர்த்தமுமான தரிசனங்களை உனக்காக என் பாதங்களின் நுகம், என் பாதங்களின் நுகம் அவருடைய கையால் அவருடைய கைகளால் பூட்டப்பட்டிருக்கிறது. பைபிள்ல போட்டிருக்கு. உன் பாதங்களுக்கு என்ன இருக்கான்? சொல்லுங்க பார்க்கலாம். பாதகங்கள். உன் பாதகங்களுக்கு என்ன இருக்கு? your transgressions. முதலாவது பாவத்தினால் வருகிற நுகம். நீ பாவம் செஞ்சு 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 உன்னுடைய பாதகங்கள் அது நுகமாய் மாறுகிறது. சுமக்க முடியல. பைபிளில் போட்டிருக்கு, நீ எதை விதைக்கிறாயோ அதை மாம்சத்தில் விதைக்கிறவன் அப்படியா போட்டிருக்கு? மாம்சத்தின்படி மரணத்தை அறுப்பான், அழிவை அறுப்பான். மாம்சத்தில் விதைக்கிறவன். எத்தனையோ காரியம் பண்ணி 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 அவங்களால முடியல. பைபிளில் போட்டிருக்கு, முதலாவது நுகம் பாதகங்களினால் வருகிற நுகம். அடுத்தது ஒன்று இருக்கு. 28ஆம் அதிகாரம் 48வது வசனம். உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 48வது வசனம். எல்லாரும் படிக்கும்படி கேட்டுக்க, சிறியோர் பெரியோர் அத்தனை பேரும். 28ஆம் அதிகாரம் 48வது மேல படிங்க பார்க்கலாம். சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீரும் மட்டும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல். என்ன நுகம்? இருப்பு நுகம். சத்தமா சொல்லுங்க. இரும்பு நுகம். பைபிள்ல ஒரு ஆளை பைபிள்ல போட்டிருக்கு, அவன் இரும்பால அவன் வாழ்க்கை கட்டப்பட்டுச்சான். யாரோ சொன்னாங்க, யோசேப்பு.
அவன் வாழ்க்கை இரும்புனால கட்டப்பட்டுச்சான். அவன் ஒரு தப்புமே பண்ணல, ஆனால் வாழ்க்கை இரும்புனால கட்டப்பட்டுச்சு. இரும்புனால. ரெண்டாவது ஒரு நுகம் இரும்புல இருக்கிற நுகம். அடுத்த ஒரு நுகம் இருக்கிறது. கலாத்தியரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல். மூன்றாவது ஒரு நுகம் இருக்கு. அது என்ன தெரியுமா? அடிமைத்தனத்தின் நுகம். சொல்லுங்க பார்க்கலாம். திரும்ப திரும்ப அதே காரியம் செஞ்சிட்டு இருக்கிறது. ஏதாவது இன்னைக்கு காலையில் சொல்லுகிறேன், ஏதாவது இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஏதாவது ஒரு காரியம் உங்களை சுற்றிக்கிட்டே நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, அதை வந்து வெளியவே வர முடியல. அடிமைத்தனம். இட்ஸ் நாட் அன் ஹேபிட், இட் இஸ் பிகம் அடிக்ஷன் இன் யுவர் லைஃப். அடிக்ஷன். இது இல்லாமல் இருக்க முடியல. அன்னைக்கு ஒரு பிரதர் சொல்கிறார், பாஸ்டர் நான் சிகரெட் பிடிக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் அந்த கடை பக்கம் போனாலே என்ன வந்துடுது? சிகரெட் பிடிக்கணும்னு வந்துடுது பாஸ்டர். அதுக்குன்னு சொல்லிட்டு வேற வழியில் போகலான்னு பார்த்தாலும் எல்லா இடத்துலையும் பிடிச்சிருக்கிற, எல்லா இடத்துக்கு போனாலும் வந்து என்னை அப்படியே இழுத்துருது. அதுதான் உங்கள் வாழ்க்கையில் இந்த அடிமைத்தனம். ஒரு 5 அடி மனுஷன், 6 அடி மனுஷன் 6 இன்ச்சு சிகரெட்டுக்கு அடிமையாக இருக்கிறான். உங்களை எந்த காரியம் அடிமைப்படுத்தியிருக்கோ ஒரு நாள் எல்லாமே உங்கள் மைண்டில் தான் இருக்குது. எல்லாமே உங்கள் மைண்டில் தான் இருக்குது. ஒரு பெரிய யானை, அந்த யானையை சங்கிலினால் கட்டி ஒரு இதில் வச்சிடுறாங்க. யானை எவ்வளோ பெருசு? பெருசு. சங்கிலி எவ்வளவு? ஆனால் அதுக்கு மைண்டில் என்ன தெரியுதுன்னா, நாம் என்ன பண்ணிருக்கோம் சொல்லுங்க? கட்டப்பட்டிருக்கிறோன்னு. அது போக மாட்டேது. ஆனால் அது நினச்சிச்சுன்னா ஒரு தள்ளுச்சுன்னா என்னது? அது உடையும். ஆனால் மைண்டில் இருந்து என்னது? என் கால் 4 கால் என்னது? இதே போல் அநேகருடைய மைண்டில் அடிமைத்தனம் இருக்குது. நம்மளால் முடியலை, இது இப்படி தான் இருக்கும் போல, இப்படி தான் இருக்கு. ஆனால் இன்னைக்கு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பிறந்ததின் காரணம் அடிமைத்தனத்தின் நுகத்தை அவர் முறிக்க. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எந்த நுகத்தை? அடிமைத்தனம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். 9ஆம் அதிகாரம் 4ஆம் சொல்லப்பட்டிருக்கிறது, நுகங்களை அவர் முறித்து உனக்கு விடுதலையை தரும்படியா இயேசு கிறிஸ்து அவர் வந்திருக்கிறார். ஒரு சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கடைசியாய் அது 9ஆம் அதிகாரம், அதை 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவுடைய அத்தேசத்தில் பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். அதுல 2 அங்க பாத்தீங்கன்னா 2-3 வார்த்தைகள். செபுலோன் இருக்கா, அடுத்தது என்னது? நப்தலி அப்படின்னு இருக்கா, அப்புறம் யோர்தான் நதியோ இங்க, அப்புறம் கலிலேயா. நீங்க பாத்தீங்கன்னா சிறுமைப்பட்டவர்களை மகிமைப்படுத்த. கடைசி வார்த்தை என்ன எழுதிருக்கு? பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இன்னொரு முறை சொல்லுங்க, பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். சிறுமைப்பட்டவர்களை அவர் மகிமைப்படுத்த. எழுதிங்க பார்க்கலாம். 5வது, சிறுமைப்பட்டவர்களை அவர் மகிமைப்படுத்த. இன்னைக்கு காலையில் குழந்தை பிரதிஷ்டை கேட்டோம். அவங்க சொன்ன சாட்சியை கேட்டீங்க. வேண்டாம், இவங்க நினைச்சது வேண்டாம், திரும்ப நமக்கு பிரச்சனை வந்துருமா? ஆனால் நாம் நினைத்தாலும் கர்த்தர் சிறுமையானவன் மேல் கர்த்தர் கண்ணோக்கமாக இருக்கிறார். நான் சிறுமையும் எளிமையுமானவன், தேவன் என் மேல் நினைவாயிருக்கிறார். ஒரு நாள் உங்க திட்டத்தில் ஓடிடாதீங்க, யார் திட்டத்தில் ஓடணுங்க? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நீ சிறுமியானவனா இருக்கலாம். நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு, நீ பணக்காரனா இருக்கிறத பார்க்கலாம் இயேசுவேன்னு சொல்லிட்டு சிறுமியா இருக்கிறது நல்லது. உண்மையா சொல்ற, சிறுமியா இருக்கிறது நல்லது. சில காரியங்கள்லாம் பார்க்கும்போது வேதனையா இருக்கு. ஏசு யாரு? படித்த மேதாவிகளாக இருக்கிறாங்க. ஆனால் பைபிளில் போட்டிருக்கு, ஞானியை வெட்கப்படுத்தும்படி
கத்தர் பைத்தியக்காரர் உங்களையும் என்னையும் தான் கத்தர் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பினுடைய செய்தி யாருக்கு உரைக்கப்பட்டது? மேய்ப்பர்களுக்கு. சத்தமா சொல்லுங்க. ஆக்சுவலா யாருக்கு வந்திருக்கணும் தெரியுமா? ஏரோது ராஜாவுக்கு தான் வந்திருக்கணும். ஆனால் சிறுமைப்பட்டவர்கள் மேல் கர்த்தர் தன் கண்ணை வைத்து நினைவை வைத்து அவர்களை மகிமைப்படுத்த முடியும்னா உங்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த 2025 கிறிஸ்மஸ் நாளிலே உங்களை அவர் மகிமைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். சத்தத்தை ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார்? முதலாவது சொல்லுங்க பார்க்கலாம். இருளை நீக்கி வெளிச்சத்தை பிரகாசிக்க இயேசு கிறிஸ்து பிறந்தார். இரண்டாவது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது மரணத்தை நீக்கி அடுத்தது ஜீவனை தரும்படி இயேசு கிறிஸ்து பிறந்தார். மூன்றாவது உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றும்படி இயேசு கிறிஸ்து பிறந்தார். மூன்றாவது வசனத்துல 9வது 4வது வசனத்துல உங்கள் துக்கங்களை முறித்து அவர் விடுதலையை தரும்படி இருக்கிறார். இன்னைக்கு காலையில் இந்த ஒரு கருத்தை தான் மனசுல அதிகமா இருக்கு. எப்பேற்பட்ட நுகமா இருந்தாலும் இந்த கடைசி வாரத்திற்குள்ள இருக்கிற நீங்க புதிய வருஷத்துல நுகத்தோட நீ போக கூடாது. நீ விடுதலையாய் நீ போடணும். இந்த ஆராதனையில கர்த்தர் விடுதலை தருகிற இயேசு ஒருவர் உண்டு. நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஐந்தாவது வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது சிறுமைப்பட்டவர்களுக்கு அவர் உயர்த்தி மகிமைப்படுத்த அவர் உள்ளவரா நல்லவரா இருக்கிறார். நம்புறவங்க நல்ல கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆகவே தான் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கு காரணம் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல செய்தி.